அந்த அமைதியான காலை நேரத்தில் பசுமை நிறைந்த வயல்வெளிக்குள் ஒரு சின்ன குழந்தை தனியாக நின்று கொண்டிருந்தது. அவனுக்கு இந்த உலகம் இன்னும் புதிது. அவன் காலடியில் புல், காற்றில் மண் வாசனை, அருகே அமைதியாக நிற்கும் ஒரு பசு. அந்த பசுவை அவன் பயமில்லாமல் பார்த்தான், ஆர்வத்துடன் சிரித்தான். தன் சின்ன கைகளில் இருந்த வைக்கோலை மெதுவாக நீட்டினான். ஏன் கொடுக்கிறான் என்று அவனுக்குத் தெரியாது. ஆனால் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு மட்டும் அவனுக்குத் தெரியும். பசு மெதுவாக அந்த வைக்கோலை மென்றது. அந்த கணத்தில் குழந்தையின் கண்களில் ஒரு சந்தோஷம் பிறந்தது. அந்த சின்ன வயதில் அவன் கற்றுக்கொண்ட முதல் பாடம் அது. அன்பு பேசத் தேவையில்லை, உணர்ந்தால் போதும். வயல்வெளி முழுக்க அமைதி. சத்தமில்லாத அந்த தருணம் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான உறவை சொல்லிக் கொடுத்தது. அந்த குழந்தை வளர்ந்து என்ன ஆகப் போகிறான் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த நாளில் அந்த வயல்வெளியில் அவன் செய்த அந்த சின்ன செயல் இந்த உலகம் இன்னும் அழகாக இருக்க காரணம் அன்புதான் என்பதை மெதுவாக சொல்லிக் கொண்டிருந்தது. காலை வெயில் மெதுவாக கடுமையாக மாறிக்கொண்டிருந்தது. வயல்வெளியின் நடுவில் அமர்ந்திருந்த அந்த முதிய விவசாயி தலையில் கட்டியிருந்த துர்பானை சரி செய்து கொண்டு மண்ணை ஒரு நிமிடம் உற்று பார்த்தார். இந்த மண்தான் அவன் வாழ்க்கை, இந்த மண்தான் அவன் வலி, இந்த மண்தான் அவன் நம்பிக்கை. இளமையில் மழை வந்தாலே சந்தோஷம், பயிர் வளர்ந்தாலே பண்டிகை என்று நினைத்த நாட்கள் நினைவுக்கு வந்தது. அப்போது உடம்பு வலுவாக இருந்தது, கைகள் நடுங்கவில்லை, கண்ணில் கனவு இருந்தது. ஆனால் இப்போது வெயில் கொதிக்கிறது, தண்ணீர் தட்டுப்பாடு, விதை விலை உயர்வு, பயிருக்கு உரம் வாங்க கடன், அந்த கடனுக்கு வட்டி, அந்த வட்டிக்கு தூக்கமிழந்த இரவுகள். வயலில் அமர்ந்தபடி அருகிலிருந்த அந்த சிறிய பாத்திரத்தை பார்த்தார். அதில் இருந்த தண்ணீர் தாகத்தை முழுவதும் தீர்க்காது, ஆனாலும் அதுவே ஒரு ஆறுதல். இந்த மண்ணை விட்டுட்டு போக முடியுமா என்று மனதுக்குள் கேட்டுக்கொண்டார். நகரத்துக்கு போனால் வேலை கிடைக்கும் என்று சொல்வார்கள், ஆனால் அங்கே இந்த மண் வாசனை இருக்காது, இந்த சூரியன் கூட வேற மாதிரி சுடும். தூரத்தில் சுழலும் காற்றாலை பார்த்து சிரித்தார். அது காற்றில் ஓடுகிறது, ஆனால் நான் மண்ணில் ஓடுகிறேன் என்று நினைத்தார். பயிர்கள் மெதுவாக காற்றில் அசைந்தன. அவை பேசுவது போல தோன்றியது, நீ இருந்தாதான் நாங்க இருக்கோம் என்று. அந்த வார்த்தை அவன் சோர்வை கொஞ்சம் துடைத்தது. வியர்வை சொட்டும் உடம்பை பொருட்படுத்தாமல் மண்ணை கையில் எடுத்து பார்த்தார். இந்த மண்ணுக்காகத்தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்று மனதில் உறுதி செய்தார். நாளை என்ன நடக்கும் தெரியாது, மழை வரும் என உத்தரவாதம் இல்லை, விலை கிடைக்கும் என நம்பிக்கை இல்லை. ஆனாலும் இன்று இந்த வயலை விட்டு போக மனம் ஒத்துக்கொள்ளவில்லை. மெதுவாக எழுந்து கால்களில் மண் ஒட்டியபடி கண்ணில் சோர்வும் நம்பிக்கையும் கலந்த அந்த பார்வையுடன் வயலுக்குள் நடந்தார். வெயில் கடுமையாக இருந்தாலும் அந்த முதிய விவசாயியின் மனசில் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருந்தது. இந்த மண் கைவிட்டால் வாழ்க்கை முடியும், இந்த மண்ணை பிடித்து கொண்டால் எத்தனை வெயில் வந்தாலும் இன்னொரு நாளை எதிர்பார்க்கலாம்.